ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. அந்த ஜெப குறிப்பு என்னன்னா, ஸ்தோத்திரம், ஒரு தாய் ஆனவள் தன்னுடைய பிள்ளைகள் மொத்தம் 7 பிள்ளைகளுக்கு தாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒரு மகனுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு மகளை மணமுடித்து வைத்து அவர்கள் அங்கு வேலை நிமித்தமாய் பல இடங்களிலே இருந்தார்கள். கடைசியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த பகுதியில் போகும் பொழுது அந்த மகனிடத்துல சொன்னது என்னன்னா, நீ இந்த இடத்துல ஒரு வீடு போடு. ஸ்தோத்திரம், வீடு போட்டு நீங்க வா. அவன் உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, செங்கல் மணல் எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு வேலையை தொடங்குவதற்கு போகும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படியே தாய் சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்னு நான் இங்க குடியிருக்க விடுவேன், நான் உன்னை இங்க குடியிருக்க விடுவேன், விடமாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அவன் குடியிருக்கவில்லை. அல்லேலூயா. வருடங்கள் பல ஆனது. ஆனா கர்த்தர் அவனுக்கு அந்த அருமையான குடும்பத்திற்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து ஒரு அருமையான வீட்டை கட்டி அருமையாய் வாசம் பண்ண கர்த்தராகிய தேவன் அந்த மகனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சொன்னது யாரு? ஒன்ன இங்க குடியிருக்க விட மாட்டேன், வீடு கட்ட விட மாட்டேன். அல்லேலூயா. சொன்னது யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனைவிக்கு குடும்பத்தாரும் அல்ல, சகோதரனும் அல்ல, சகோதரியும் அல்ல, பெற்றெடுத்த தாய். அல்லேலூயா. சில நேரத்துல இப்படி சில இடத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வரலாம். வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிறையாக்கினவர்கள் விடமாட்டோம் என்று கட்டியாய் பிடித்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு சம்பளம் தர விட மாட்டேன், ப்ரமோஷன் வர விட மாட்டேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், உனக்கு சம்பள உயர்வுக்கு விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட நான் கடந்த நாட்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு லீவு கேட்டதுக்கு என்னுடைய மேலான அதிகாரம் உள்ள சொன்ன வார்த்தை, உனக்கு நான் செய்கிற ஒரு உதவின்னா ஆப்சன்ட் ரிப்போர்ட் தான் பண்ணுவேன் ஒழிய உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கட்டியாய் பிடித்து வைத்திருக்கிற இடத்துல நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்கள்? வெளியே சொல்ல முடியாதபடிக்கு, ஐயோ நான் சிறைப்பட்டு கிடக்கிறேனே, நான் இவ்விதமான வேதனை இருக்கிறேனே, கர்த்தர் சொல்ற இந்த குடும்பத்துல இந்த நிலையில் நான் அகப்பட்டு கிடக்கிறேனே, எல்லாரும் ஆவியில ஒருமனப்படுங்க. அநேகருடைய சிறை இருப்பில் வைத்து விட்டு சொல்லுகிற காரியம், நான் விட மாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்து வைத்திருக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளையை உனக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீட்பர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். விடமாட்டேன் பிடித்து வைத்திருக்கிற அந்த சிறை இருப்பில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் வழக்கை நடத்துவார், அவர் வழக்கை நடத்துவார்.